தம்பி இந்த கம்பெனில எல்லாமே ஏஐ தான்பா. நீங்களும் ஏஐயா சார்? சிட்டி ஸ்டாண்ட் அப். டேய் நான் மனுஷன் தான்டா. நான் ஜோக்கா? சாரி சார், இடமே ஐசி வார்டு மாதிரி ரொம்ப சீரியஸா இருந்தது, அதான் ஒரு ஜோக் போட்டு ஜாலி பண்ணலான்னு. ஜோக் எல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா? இந்த கம்பெனில யாருக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியுமோ அவங்கள மட்டும் தான் வேலைக்கு எடுக்கிறோம். உனக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியுமா? என் தோற்றத்தை பார்த்து நீங்க தப்பா இட போட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஏரியால ஏஐல நான் தான் சார் ஜித்து. பசங்களுக்கு டிசைனா ஏஐல போட்டோ எடிட் பண்ணி கொடுக்குறதே நான் தான். நான் செஞ்சதுலயே தரமான சம்பவம் என்னன்னு கேளுங்களேன். சொல்றா. எங்க ஏரியால ஒருத்தருக்கு பரம்பரை சொட்ட சார், எல்லா வயத்துல அவருக்கு முடிய வளராதுன்னு கை விட்டாங்க. ஆனா நான் வீட்லயே ஏஐல 10 நிமிஷம் உட்காந்து பரபரன்னு வேலை பார்த்தேன். அவர் மண்டை ஃபுல்லா பசர முடி. இத பாருங்களேன், முன் பின் வளராத முடியவே எடிட் பண்ணி வளர வைக்க தெரிஞ்ச எனக்கு உங்க கம்பெனி வளர வைக்க தெரியாதா? அதெல்லாம் கரெக்டா இருப்பா, பார்த்து போட்டு விடுங்க சார். பார்த்து போட்டு விட்டனா பழங்கடை வச்சு நத்துறேன். ஹர்னி அக்கா, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குமா? இரு வரேன். அக்கா அப்படியே 2 தக்காளி வெங்காயம் முட்டை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு தரீங்களா? முட்டை குழம்பு செய்ய போறியாமா? ஐயோ அக்கா, எப்படிதான் கண்டுபிடிச்சிங்க? முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் யூடியூப்ல போட்டா என்ன வருமோ அது அப்படியே வந்து ஒப்பிக்கிறேடி. இன்னும் கடாயம் கேஸ் ஸ்டவ் மட்டும் தான் மிச்சம். உன் புருஷன் நல்லா தானே சம்பாதிக்கிறான். போன வாரம் கூட புது கார் வாங்கினீங்க. அந்த நிலைமையில இருந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் வீட்டுல வந்து கடை வாங்குற? அக்கா கத்தாதீங்கக்கா, கலா வீட்டுல கேட்டுற போது. கலா வீட்டு கேட்டா பின்னாடி அக்கா டெய்லி காலைல சாப்பாடு கலா வீட்டுல தான் கடை வாங்குறேன். அடிப்பாவி, இத்தனை நாளா மத்தியான சாப்பாடு தான் கடை வாங்குறான்னு பார்த்தா காலைல சாப்பாடே கடை வாங்கி தான் சாப்பிடுறியா? அப்ப நைட் யார் வீட்டுக்கு போற? அக்கா தப்பா பேசாதீங்கக்கா, நைட்டு சாப்பிட மாட்டோம், பால் குடிச்சிட்டு தூங்கிடுவோம். பாலாவது சொந்த காசுல வாங்குறீங்களா? இல்லக்கா, அபிஷேக பால் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கிடுவோம். பேசாதீங்க ஓகேவா? யாரு ஓவரா பேசுறா? கடுகெல்லாம் கடை வாங்கி என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லடி. என்னக்கா இந்த பொருள்லாம் என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப வாங்க வேண்டிதானே, வாங்கி சமைச்சு நொட்ட வேண்டிதானே. அது முடியாம தானே இங்க வந்து நிக்கிற. ஹர்னி அக்கா, உதவி கேட்டு வந்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க வேணா பாருங்க, இதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் என்கிட்ட வந்து நிப்பீங்க. அப்படி ஒரு நாள் வந்து நான் பட்னி இருந்து கூட சாவண்டி ஓமிட்டி வர மாட்டேன்.